வணக்கம் என் விவசாய பெருங்குடி மக்களே. இன்றைக்கி பார்த்தோன்னா முக்கியமான பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஆடி மாதம், ஆவணி பட்டமாயிருச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே நடவு போடுவாங்க. நடவு போடுறதுக்கு நாற்றாங்களை ஒட்டி நடவு செய்வாங்க. இது பார்த்திங்கன்னா ஏற்ற பருவமும் கூட. மழையை ஒரு குழுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா மழை ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் நிறைய பேர் நாற்று விடல. அதுக்கப்புறம் ஒரு சில மழை பெஞ்சதால் இப்போ எல்லோரும் நாற்று விட்டு நட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வரப்புக்கெலாம் களைக்கொல்லி அடிப்பாங்க. ஸோ வரப்பில் களைக்கொல்லி அடிக்கிறோம், இவ்வளோ கிளியராக சாகுது. ஸோ நம்ம கழனியில் களைக்கொல்லி அடித்தா சாக மாட்டேங்குது, ஏன் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். நம்மளுக்கு நடவு செலவே அதிகமாகுது, திருப்பி களை பறிக்க சொல்ல இன்னும் செலவு அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா நம்ம முற்றிலும் செலவை குறைக்கிறதுக்கு ஏற்றபடியான ஒரு வீடியோ தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயிர்லேயும் களைக்கொல்லி அடிப்பாங்க, நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். நம்ம நடவு நட்டு ஒரு 1 வீக்கில் வந்து களைக்கொல்லி போடுவாங்க. அதாவது பாட்டிலில் இருக்கும், ஹெர்பிக் சைடு சொல்லிட்டு கவுன்சில் போடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய மருந்து இருக்குது, அதெல்லாம் மணலில் கலந்து போடுவாங்க, இல்லைனா அப்படியே லிக்யூடில் போட்டு ஊற்றுவாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50% மட்டும்தான் உங்களால் அது வந்து முளைச்சி வர களை, சின்னதாக முளைச்சி வருது பார்த்திங்களா, விதையிலேருந்து புதுசாக முளைச்சி வர களை மட்டும்தான் சாகும். மற்றபடி வேறு எந்த களையும் சாகாது. அதுலேயே நிறைய களை அதுக்கும் கேட்காம வந்துடும். இது பார்த்திங்கன்னா நம்ம களைக்கொல்லி அடித்த ஃபீல்டு. ஸோ இது எப்படி இருக்குது பாருங்கள், ஒரே களை கூட கிடையாது, எல்லாமே செத்து போச்சு. ஸோ என்ன மருந்துன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் அதை பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது களைக்கொல்லி அடித்த ஃபீல்டு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிருச்சு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 நாள் பயிருங்க. இது நம்ம ஊர் பக்கத்தில் தான் அடிச்சிருந்தாங்க. என்ன மருந்துன்னு போய் கேட்டோம், அது க்ரீன் எக்ஸ்போர்ட்டுன்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 ml வருங்க. 150 mlக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 டேங்க் வீதம் தருவாங்கங்க. என்னடா அது 150 mlக்கு 6 டேங்க் அடிக்கலாமா, பத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துங்க, தாராளமாக பத்தும். ஏக்கராக்கு 10 டேங்க் 5 டேங்க் வரைக்கும் ஓட்டுறாங்க. நீங்கள் 10 டேங்க்னா கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும், 5 டேங்க்னா களை அதிகமாக இருந்து பொறுமையாக ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மருந்து வாங்கிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும், நீங்கள் பயப்பட தேவையில்ல. கம்பல்சரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் இப்போ மருந்து கடையில் போய் மருந்து வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மருந்து கடைக்காரர்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி ஆல்ரெடி அடிச்சிருக்காங்களா, இந்த மாதிரி செத்துருக்கா, ஏதாச்சும் டெமோ இருக்கா, இல்லைனா ஏதாச்சும் கிராப்போட ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். ஸோ ரிசல்ட் நல்லா இருந்துச்சு அப்படி சொன்னாங்க அப்படி சொல்லிட்டா மட்டும் வாங்கி போயிடுங்க. மற்றதெல்லாம் இது நல்லாயிருக்கும் அது நல்லா இருக்குன்னு மாற்றி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு நல்லா இருக்காது, நல்லா சாகாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 நாளுக்கு அப்புறம் நீங்கள் மருந்து அடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நிறைய பேர் சாவாது இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் ஒரு மேஜர் பிரச்சனை. மருந்து இப்போ தான் களைக்கொல்லி அடிச்சிட்டோமே, எதுனா இது சாகவே இல்லை. ஒரு வாரம் பார்ப்பீங்க, இன்னைக்கு சோறும் நாளைக்கு சோறும் நாளான்னைக்கு சோறும் பார்த்தீங்கன்னா அது சோறவே சோறாது. அது மட்டும் இல்லாமல் களைக்கொல்லி அடிக்கிறதுல முக்கிய இம்பார்ட்டன்ட் வகுக்கிறது இன்னொன்று என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த களையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த களை வந்து பூ பூக்கும் பருவம் இருக்குங்க. அந்த பூ பூக்கும் பருவத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% எந்த மருந்தாலும் உங்களுக்கு கண்ட்ரோல் வருங்க. ஓரளவுக்கு பூ பூத்து செடி முத்திருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அதனால் நீங்கள் என்னென்னா 25 நாளில் நீங்கள் பால் மாறாமல் இந்த டோசேஜ் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இதை மனசில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பல்காக பயிர் வச்சுருவாங்க. ஒரு 4 ஏக்கரா 5 ஏக்கரா வச்சுட்டு நடு நேரத்துக்கே ஆள் வராமல் நட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி இறைக்காமல் களை அதிகமாக போயிடும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அடிச்சே ஆகணும். நீங்கள் அதனால் நீங்கள் பால் மாறாமல் 25 நாளுக்கு மேலே கண்டிப்பாக அடிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் அடித்த மொதல் 2 நாளைக்கு தண்ணி கட்டாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னு பண்ணணுன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக கட்டணும். ஃபுல்லாக கட்டினா தான் நம்மளை அடித்த மருந்து நல்லா வேலை செஞ்சு வேறு வெளிக்கும் அழுகி அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே காய ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு திருப்பி துளுக்கணும் அப்படின்ற ஒரு இருக்காது. நீங்கள் அப்படியே தண்ணி கட்டாமல் விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி வரையாத ரிசல்ட் இருக்காது, கொஞ்சம் சாகாது. ஸோ இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது பில்லு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த கோரப்பில், அப்புறம் வசனாம்பில், அப்புறம் பொன்னாங்கண்ணி, உப்புக்கோரை, அருகம்புல், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
அப்புறமேட்டு இந்த ஒரு பசரை மாதிரி ஒன்று அப்படியே இருக்குங்க, தண்டராங்கட்டை. அப்புறமேட்டு இந்த அப்படியே உள்ளறையே ஒரு கீரை மாதிரி இருக்கும், அது கீரை பாரு எனக்கு தெரியல. ஸோ அந்த கீரைலாம் கூட அதில் சூப்பராக கண்ட்ரோல் ஆகிடுங்க நீங்கள் எல்லாமே. ஆனால் நம்ம நெல் ஆல்ரெடி இதில் நம்ம நெல்லாக நட்டுருந்தோம், அதில் நெல் முளைஞ்சு வந்துச்சு, அதெல்லாம் சாகலையே அப்படின்லாம் கேட்காதீங்க. நெல் மட்டும் சாகாது, நெல்லோட எந்த ரகமாக இருந்தாலும் சரி, நெல்லோட வேற ரகம் அது கூட முளைஞ்சிருச்சுன்னா அது மட்டும் சாகாதுங்க. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நெல்லாக இருந்தோம்னா நீங்கள் பிடிங்கி தான் பண்ணுமே தவிர அது களைக்கொல்லி அடிச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது. களைக்கு மட்டும்தான், கலை மேலாண்மைக்கு மட்டும்தான் இது ஒழுங்காக வேலை செய்யும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச கலையோட இருக்கிற கைனிக்காரங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ஹல்ல போட்டுக்குங்க. இது பார்த்தீங்கன்னா மருந்து பார்த்தீங்கன்னா கிரீன் எக்ஸ்போர்ட். இது பார்த்தீங்கன்னா என்னென்ன காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபைரிஃபாக் சோடியம் 9.5 இருக்கிறதால உங்களுக்கு நல்லாவே செத்துரும். அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் இதில் ஃபெனிக்ஸ் சோளம் என்ற காம்பினேஷன் கூட இருக்கிறதால 7.8 காம்பினேஷன் கூட இருக்கிறதால உங்களுக்கு நல்லாவே களைக்கொல்லி செத்துரும். இந்த மாதிரி தாங்க கேட்டு வாங்கி அடிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.